தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலாக பாஜகவை பார்த்து முதலமைச்சர் சொல்லுவார் வழக்கமாக, எங்களை சீண்டி பார்க்காதீர்கள், எங்களை மிரட்டி பார்க்காதீர்கள், டெல்லிக்கு எப்பவுமே நாங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்லாம் சொல்லுவார். இது பாஜக தான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தா இது காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாரு போல. இதை காங்கிரஸ் என்ன பண்ண, நம்மளும் மத்தியில் ஒரு நாள் ஆட்சியில் வருவோம், அப்போ இதே டைலாக் அவர் திரும்ப நம்மகிட்ட சொல்லுவார், நம்ம அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு நம்மன்னு சொல்லுவார். அதனால் இப்போ கண்ட்ரோல் நம்மகிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் மாலை நேரத்தில் ஒரு முறை அறிவாலயத்துக்கு வர வச்சு இது முடிய போகுதுன்ற ஒரு சூழ்நிலை வந்து திரும்பி வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் மீண்டும் அறிவாலயத்துக்கு வர இருக்கிற அந்த சூழ்நிலை பார்க்குற போது காங்கிரஸ் இதில் வந்து ஒரு பவர் பிளே பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் தான் இங்கே சென்ட்ரல் மத்தியில் இருக்கக்கூடிய தேசிய கட்சி தான் வலுவான கட்சி, நீங்கள் மாநில கட்சி, நீங்கள் ஒரு பிராந்திய கட்சி தான், கூட்டணியில் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் நாங்கள் தான் நீங்கள் வலுவாக இருக்கிறோம், அதனால் நீங்கள் வந்து இந்த டைலாக்லாம் விடக்கூடாது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை சமிக்கையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். ஒன்று இல்ல, அப்படி நீங்க அந்த அதிகாரத்துக்கு இதுவா இருக்கணும் அப்படின்னா அவங்க கேட்ட தொகுதி கொடுத்திருந்தா அது அந்த வாதம் சரியா இருந்திருக்கலாம். ஆனா கூடுதலா கடந்த முறையை காட்டிலும் 3 தொகுதிகள் தான் கூட வந்திருக்கு. 25 இப்ப 28. அது திமுக ஃபிளெக்சிபிள் ஆயிட்டாங்கங்கறதை எப்படி நம்ம அது புரிஞ்சுக்கலாம்? அது அப்படி திமுக காரங்க என்னன்னா, இப்ப திமுக காரங்களோட மனநிலைமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்றது ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வீரத்தின் அடையாளமா அவங்க பாக்குறாங்க. ஆனா இதே திரு முத்துவேல் கருணாநிதி இருந்திருந்தார்னா இந்த சூழ்நிலை, இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கு ரைட்டுப்பா, நீங்கள் தனியாக தானே போன விருப்பப்படுறீங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வேலையை, நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பிராந்திய கட்சி தான், நாங்கள் பார்த்துக்கிறோம்பா, அதனால அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான வியூகங்கள் இருக்கும். அதே கேள்விதான் அதிமுக நோக்கி எழுப்புறாங்க. நீங்க தொகுதி பங்கீடு போயஸ் கார்டன்ல தான் நடக்கும், நீங்க போய் டெல்லியிலயா நடத்துவீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி ஆப்வியஸா அவங்க வைக்கிறாங்க இல்லையா? அம்மையார் கனிமொழியும் ராகுல் காந்தி டெல்லியில தான் பார்த்தாங்க, கோபாலபுரத்தில் வந்து பார்க்க. அதனால இல்லை, அதான் எப்படின்னா நான் என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பார்வை ஒரு பக்கம் இருக்கிறதை போல நடந்திருக்கிற சம்பவங்களை நான் என்னுடைய புரிதலுக்காக நான் பார்க்கிறேன். அதே போல் தம்பி அஃபீஸ் என்ன சொன்னார், இது ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த கொள்கை கூட்டணி எப்படி தெரியுங்களா? காங்கிரஸ் வேண்டாம் என்று சொல்லி எதிர்த்து உருவாக்கப்பட்டது திராவிட கழகம். திராவிட கழகத்தோடு நாம் பயணம் செய்ய முடியாது என்று உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழகம். காங்கிரசினுடைய கொள்கை முரணிலிருந்து வேறுபட்டு உருவாக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவிலிருந்து கொள்கை முரண் ஏற்பட்டு உருவாக்கப்பட்டது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இயக்கம். திமுகவை ஒழித்தே தீர வேண்டும் என்று உருவாக்கப்பட்டது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். மண்டபத்தை இடித்து விட்டார்கள், அதனால் இனி திமுகவை விடவே கூடாது என்று உருவாக்கப்பட்டது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஸ்டார்ச்சை தூக்கி டிவி மேலே அடித்து உடச்சி உருவாக்கப்பட்டது மக்கள் நீதி மையம். இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கொள்கை கூட்டணி. இப்போ பார்த்தீங்க, இதுதான் கொள்கை, இவங்க கொள்கை. ஆனால் நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் என்ன சொல்கிறாரு, தேர்தலுக்கானது மட்டும்தான் எங்களுடைய கூட்டணி என்பது, தேர்தலுக்கானது மட்டும்தான், இதில் வேற எந்த விதமான வேலையும் எங்க கிடையாது. தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துன்னு போகலாம். நீங்க இப்போ இங்க எப்படி பட்டியலிட்டீங்களோ அதே மாதிரி அங்கேயும் முரண்களோடு இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்காங்க. இப்போ அதிமுக எதிர்த்து தொடங்கப்பட்ட இயக்கம் தான் அமமுக. கரெக்ட் தான், நாங்கள் இந்த ஒரே கொள்கை நான் சொல்ல வரல, அதுதான் நான் என்னோட புள்ளியை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரே கொள்கையாக இருக்க முடியாது. இந்த தேர்தலுக்கான கூட்டணி எப்படி இருக்கணும்னா, ஒரு பிரதானமா நம்ம யாரை வீழ்த்த வேண்டும், யாரை வீழ்த்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துடையவர்கள் ஒரு அணியில் இணைஞ்சு தேர்தலை சந்திக்கிறோம். தேர்தலை சந்தித்து நம்முடைய எண்ணங்கள், நம்மளுடைய நோக்கங்கள் நிறைவேறுகிற பட்சத்தில் நம்ம சக்சஸ். ஓகே, அவ்வளவுதான். ஒன்று. இரண்டாவது, பெரியாரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற, அது எதுவும் கேட்கலன்னு சொல்லி தம்பி அஃபீஸ் சொன்னார். நான் என்ன சொல்றேன்னா, முதலில் ஏற்படுத்தப்பட்ட கூட்டம் பாரதிய ஜனதாவால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம். பெரியாருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை காட்டிலும் கூடுதலாக மரியாதை கொடுப்பவர்கள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள். ஏன் கூடுதலாக நான் சொல்றேன்னா, திகாவிலிருந்து கொள்கை முரண் ஏற்பட்டு பிறந்த அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பு என்றைக்கு இருந்தாலும் பகுத்தறிவு பகலவன் பெரியாருக்குத்தான் என்று சொல்லி தான் உயிரோடு இருக்கிற வரையிலே அந்த நாற்காலியில் அமராதவர் பிறந்த அண்ணா. மாறாக அண்ணா மறைந்த பிறகு தலைவர் நாற்காலி எனக்குத்தான் சொந்தம் என்று சொல்லி அந்த நாற்காலியில் அமர்ந்தவர் முத்துவேல் கருணாநிதி. பெரியாரை அங்கேயே அவங்க தூக்கி போட்டுறாங்க. அப்ப பெரியாரை அவமதித்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவராக இருந்த திரு கருணாநிதி தானே தவிர நாங்க இல்லை. பெரியாருக்கு எந்த அளவுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், அது எந்த அளவுக்கு நீட்சி இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அதை நிச்சயமாக சரியான இடத்தில் செய்வோம். ஆனால் இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே நான் ஒரு திரும்ப ஆஃபீஸ் சொன்னார், எல்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க, உடைஞ்சிரும், போயிடும் அந்த கட்சி, இந்த கூட்டணி போயிடும். நான் நம்மளுடைய விவாதத்திலே சொல்லியிருக்கிறேன், இந்த கூட்டணி உடையக்கூடாது, இது எப்படியே போகணுன்றதான் எங்களுடைய ஆசை. ஏன்னா கடந்த 9 ஆண்டுகளாக இந்த கூட்டணி மக்கள் நலன் சார்ந்த எந்த பிரச்சனைக்கும் வாய் கொடுக்காமல், மக்கள் நலன் சார்ந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு எந்த விதத்திலும் போராடாமல்,
தொழிலாளர்களுடைய பிரச்சனை, விவசாயிகளுடைய பிரச்சனைகளுக்கு எந்த விதமான அந்த கொள்கையை உள்ளாக்கி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எந்த விதமான முன்னெடுப்பும் எடுக்காமல் இவர்கள் கூட்டணி ஒன்றை மட்டுமே கணத்தில் கொண்டு பயணம் செய்து கொண்டு அருண் கிட்ட அதை கேட்டுக்கிறேன், அப்படிதான் இருந்தாங்களா அப்படிங்கிறது. அதனால இந்த கூட்டணி இப்படியே பயணம் பண்றது எங்களுக்கு நல்லது, இது உடைஞ்சிருக்க கூடாதுங்கிறதா நாங்க விருப்பப்பட்டோம். திரு அருண், இது தேர்தல் கூட்டணியாகத்தான் இருந்திருக்கிறது, கொள்கை முரண்கள் நிறைந்த ஒரு கூட்டணியாகத்தான் இது இருந்திருக்கிறது அப்படிங்கிறார் பாபு முருகவேல். அதே நேரத்தில் இப்ப காங்கிரசுடன் கூட்டணி ஒப்பந்தம், தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் நிறைவாகி இருக்கிறது. இதுல யாரு நெருக்கடி காட்டினாங்க, யாரு இறங்கி வந்திருக்கிறாங்க, உங்களுடைய பார்வை என்ன? இல்ல, அதிமுக நண்பர் பேசினதை நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன். ஏன்னா நேத்து வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரு அங்க திமுக கூட்டணியில ஒரே குழப்பம், அது உடைய போகுது, காங்கிரஸ் தனியா வெளியே வரப்போகுது அப்படின்னு புலகாங்கிதமா பேசிட்டு இருந்தார். அந்த பேச்சுக்களை எல்லாம் தயவு செஞ்சு நம்ம மீண்டும் யோசிச்சு பார்த்தா இந்த திமுக கூட்டணி உடைஞ்சிடணும் என்று எவ்வளவு அவர் ஆசைப்பட்டார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் தெரியும். இல்ல, எதிர்கட்சி எதிர்கூட்டணி அதை ஒரு வியூகமாவும் வைப்பாங்க. இங்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடக்குது, முரண்பாடுகள் இருக்கு, ஒரு இழுபறி நீடிக்குது அப்படின்னா அங்க சரியில்லையே, அங்க அது உடையத்தானே செய்யும் அப்படிங்கிற ஒரு பதிலையே முன்வைக்கிறதுல என்ன தவறு இருக்க முடியும்? அதுல உறுதியா இல்லங்க, அதை தொடரணும்ல. அதுக்கு போல இப்ப உடைஞ்சிடக்கூடாதுங்க, இந்த திமுக கூட்டணி இப்படியே இருந்தா தான் நல்லது எங்களுக்குன்னு இப்ப பேசுனா, ஐயா அது உடையும் நினைச்சோம், எங்கிட்ட காப்பாத்திட்டாங்கய்யா அப்படி பேசுனா அது ரைட்டு. அதுல ஒரு தர்க்க நியாயம் இருக்கு, ஒரு தொடர்ச்சி இருக்கு. ஒப்பந்தம் ஆகாத வரைக்கும், நேத்து வரைக்கும் நாங்க இது உடையணும்னு பேசுவோம். ஒப்பந்தம் ஆனா ஐயோ இது உடைஞ்சிடக்கூடாதுன்னு தான் நாங்க நினைச்சோம்னு பேசுனா இது என்ன? அது நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்வாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஏன் ரொம்ப ரசிச்சேன் என்ன அதிமுக நண்பருடைய பேச்ச, ஐயா அதிமுக கூட்டணி கொள்கை கூட்டணியே இல்லையா, ரொம்ப எளிப்பா விஷயத்தையும் முடிச்சுட்டாரா. ஆனா எடப்பாடியார் அப்படித்தான் சொன்னார். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் பாஜகவுடைய இந்த கூட்டணி என்பதெல்லாம் அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வார்த்தையை அடிக்கடி சொல்றது இல்ல. ஆனா எங்க கூட்டணி வெறும் தேர்தலுக்கான கூட்டணி தான். தேர்தல் முடிஞ்ச பிறகு இஷ்டம்னா இருப்போம், இல்லாட்டி தனித்தனியா போயிடுவோம்யா. எனக்கு உண்மையில என்ன புரியல, இப்படியாப்பட்ட கூட்டணியை நம்பி எப்படிங்க ஓட்டு போடுவாங்க மக்கள்? நீங்க தேர்தலுக்கு கடந்த காலங்கள்ல சிபிஎம்மும் சொல்லிருக்கு எலக்டோரல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுதான் அந்த மாதிரி தானே இதுவும். இல்லங்க, அதாவது பழைய காலம் அல்ல, இன்றைய நிலைமை வேற. நான் இன்றைய உள்ள சிக்கலை தயவு புரிஞ்சுக்க, பாஜக என்பது எவ்வளவு ஆபத்தான கட்சி என்று நாங்க புரிந்து கொள்றோம். அதனால தானங்க நாங்க 2017 இருந்து திமுக கூட்டணியிலே தொடர்றோம். நீங்க பழைய 1968 69 போயிட்டீங்க, அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஏன் எங்க கட்சியும் சரி, சிபிஐ கட்சியும் சரி 2017 இருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியில் இருக்கு. ஏன்னா வந்திருக்கக்கூடிய பேராபத்து RSS உடைய அரசியல் பிரிவாகிய பாஜக இன்றைய தினம் மோடி ஆட்சி 12 ஆண்டு காலம். அவரும் அந்த வாதத்தை தான் வைக்கிறாரு. நீங்க எப்படி கொள்கை முரண்கள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பாஜகவை எதிர்க்கணும், அதிமுகவை எதிர்க்கணும்னு எல்லாரும் எப்படி ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கிறீங்களோ அந்த மாதிரி நாங்க கொள்கை முரண்பாடுகள் எங்களுக்கு இல்ல, இதை நாங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லல, திமுகவை எதிர்க்க நாங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்கோங்கிறாங்க. இல்லங்க, பாஜக எதிர்ப்புல ஒரு அடிப்படையான கொள்கை இருக்குங்க. இது வந்து கொள்கை சார்ந்தது. அந்த பாஜக எதிர்ப்புனா ஏதோ பாஜக மீது எங்களுக்கு என்ன தனிப்பட்ட முறையில கோபதாகுமே, எங்க கட்சிக்கு அவங்க அந்த கட்சிக்கும், எல்லாத்தையும் எங்க தலைவர்களுக்கு அவங்க தலைவர்களுக்கும். இப்ப பெரியாரை பத்தி பேசினாரு. அடே இப்ப பெரியார் ரொம்ப பெரியாருடைய அடிப்படை கோட்பாடு என்னங்க? மிக அடிப்படையான கோட்பாடு சமூக நீதி, வர்ணாசிரம எதிர்ப்பு. இதற்கும் பாஜகவுக்கு என்ன சம்பந்தம்ங்க? பெரியார் மிக அடிப்படையான, அதிலிருந்து அண்ணா மேலும் அதை வளர்த்தெடுத்தது மிக முக்கியமான கோட்பாடு மாநில சுயாட்சி. அதற்கும் பாஜகவுக்கு என்னங்கய்யா சம்பந்தம்? நம்ம எல்லாம் மாநில சுயாட்சி கேட்கிறோம் தமிழ்நாட்டுல. மாநில சுயாட்சியை எதிர்ப்பது மட்டுமல்ல பாஜக, மாநிலத்தையே எதிர்க்கிறது RSS. அதன் காரணமாகத்தான் இன்றைய தினம் ஜம்மு காஷ்மீர் என்கிற மாநிலத்தை ஒழிச்சு கட்டி உடைச்சு காட்டி 2 யூனியன் பிரதேசம் ஆக்கியிருக்காங்க. கொடுமை என்ன தெரியுமா? அந்த மசோதாவுக்கு ஆதரவு அளித்தவர் எடப்பாடியார். நீங்க எல்லாம் பெரியாரை பத்தி பேசலாங்களாங்க ஐயா?